வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் கூட்ட நெரிசலில் விஜயுடைய கேம்பெயினில் கூட்ட நெரிசலில் 39 பேர் இறந்து போயிருக்காங்க. கரூரே சோகமயமாக இருக்குது. எல்லா பக்கத்தும் அழுகை குரல்கள். பார்க்கவே முடியல, டிவியில் பார்க்கவே கண்ணாலே பார்க்க முடியலை. நேரடியாக இருக்கிறவங்க உறவினர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இப்போது அண்ணாமலை கரூர்காரரை ஸ்ரீலங்கா போயிருந்தார். ஒரு வாரம் வெக்கேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா போயிருந்தார். இந்த கரூர் ட்ராஜடி காரணமாக தன்னுடைய பயணத்தை கட் பண்ணிவிட்டு பாதியிலே முடிச்சுட்டு இப்போ ஊர் திரும்பியிருக்காரு. கரூர் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறாரு. உயிரிழந்தோருடைய குடும்பத்தினரை சந்திக்கிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேள்விங்க. நாமக்கல்ல 8:45 வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு தான் விஜய் வந்திருக்காரு. 12 மணிக்கு மேலே தான். கரூருக்கு 12 மணிக்கு கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு அறிவிச்சா சாயந்தரம் 6-7 மணிக்கு வந்திருக்காரு. இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? மக்களோடு மக்களாக விமானத்திலேயே விஜய் பயணம் மேற்கொள்கிறாரு, தனி விமானத்தில் பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போது அவர் வச்சது தான் டைம். அவர் நினச்சா எவ்வளவு முன்னாடி சீக்கிரம் கூட கிளம்பி வர முடியும். இந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம்? விமான நிலையத்துக்கு வந்து பிறகு அந்த கேம்பெயின் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அதில் ட்ராவல் பண்ணணும்? அந்த பஸ்ஸில் அப்படியே போக போக தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. உங்களுடைய ரசிகர்கள் விட மாட்டாங்க, தடுக்கிறாங்க, எல்லா பக்கட்டும் சுற்றி வளைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுதுல்ல. எதுக்காக அந்த கேம்பெயின் பஸ்ஸில் போகணும்? நேற்று கரூரில் கேம்பெயின் முடிச்சுட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார். திருச்சி விமான நிலையத்திலேருந்து தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்துக்கு வந்தார் விஜய். கரூர்லேருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு எவ்வளோ நேரத்தில் தெரியுமா வந்திருக்காரு? 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே திருச்சி விமான நிலையத்துக்கு போயிருக்காரு. எதில் பயணம் மேற்கொண்டிருக்காருன்னா எஸ்யூவியில் பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதையே ஃபாலோ பண்ணலாமே எப்போதுமே. கரெக்டாக அந்த கேம்பெயின் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கேம்பெயின் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு, இல்லை அந்த இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்பாக மாறிக்கலாம்ல. இது மாதிரி எஸ்யூவியில் டக்குன்னு ஷிஃப்ட் ஆக்கி அந்த கேம்பெயின் பஸ்ஸில் ஏறி கேம்பெயின் பண்ணால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேவ் ஆகுங்க. இப்படி பண்ணியிருந்தாருன்னா விஜய் நேற்று ஒரு ஈவினிங் 3 இல்லை 4க்குள்ளெல்லாம் கேம்பெயினை முடிச்சுட்டு கிளம்பியிருப்பார். கூட்டமும் அவ்வளோவா கூடியிருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். எதுக்காக விஜய் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறதான் ஒரே கேள்வியாக இருக்குது. இது மாதிரி கேம்பெயின் பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் வண்டியிலேயே பின்னாடி ஃபாலோ பண்ணணும், ஒரு கூட்டத்தை காட்டணும், அதுதான் மாசு அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரில. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது இனி அவருடைய அந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படிங்கிறவர் ஹைகோர்ட்டில் கேஸே போட்டார். விஜயுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, இதனால பொதுமக்கள் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை அவசர வழக்காக விசாரணைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். பிப்ரவரி 21 வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டங்களாக போகிறாரு. இல்லை இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. உங்களால தான் 2 மாவட்டங்களில் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, ஒரு மாவட்டத்திலே உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்காக ஒரே நாளில் 2 மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ஒரு நாளில் ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகலாம்ல. ஒரு மாவட்டத்தை நீங்கள் முடிக்கிறதுக்கே அவ்வளோ லேட் ஆகுது. அன்டைம் போனால் அவ்வளோ நேரம் இங்கே காத்து கிடக்கிறவங்களாம் எவ்வளோ நேரம் காத்து கிடப்பாங்க? ஸோ இது மாதிரி யோசிச்சிருக்கலாம் விஜய். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன கவனக்குறைவு தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. அப்போ ஒரு காரணம், ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, என்னை கோலன்னு சொல்லிக்கோங்க, நான் தோத்துட்டேன்னு சொல்லிக்கோங்க, என்னை என்ன வேணால் ப்ளேம் பண்ணிக்கோங்க, ஆனால் இது கோவிட் பீரியட். ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னது கோவிட் காலகட்டம். வைரஸ் எப்படி பரவிக்கு இருந்துச்சு. நான் அரசியலுக்கு பொதுக்கூட்டங்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் பொதுக்கூட்டங்கள் தவிர்க்க முடியாது. அந்த நேரத்தில் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தி அதன் மூலமாக என்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் கூடுவாங்க. அவங்க பாதிக்கப்பட்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை என்னால் ஜீரணிக்கவே முடியாது. காலம் முழுவதும் எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் என்னை தோத்தேன்னு கூட சொல்லிக்கோங்க, என்னால் மக்கள் இறந்து போகிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது அது கரெக்டு தான் போல, ரஜினியுடைய அந்த அப்ரோச்சு சரியானது தான் போல அப்படின்னு இப்போ தான் யோசிக்க தோணுது. ஒரு பக்கத்து தலை என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாரு. விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வரட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகளை அவர் சரி செய்யணும் முதல்ல. இது 3வது டாபிக்.
இந்த டாபிக்ஸ் எல்லாம் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.